வணக்கம். இந்த 2025 முதல் வீடியோ போடுறேன். இதில் என்ன பண்ணலாம்? நம்ம கேட்டது கிடைக்கணும், நினச்சது நடக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையில் என்ன அடையணும்? ஒரு தெளிவான குறிக்கோள் வேணும், இன்டென்ஷன். அதை வைக்கிறதுக்கு கூட நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி. சங்கல்ப முத்ரா வைக்கலாம். இடது கையை கொண்டு வந்து வலது தொடை மேலே வச்சு என்ன இன்டென்ஷன் இருக்கோ அதை வச்சு இந்த கையால் முடிக்கிறோம். அதுதான் சங்கல்ப முத்ரா. முதல்ல ஒரு சங்கல்ப முத்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 3 முத்ரா பண்ண போகிறோம். அந்த 3 முத்ரா என்னன்னா, முதல்ல அபான முத்ரா, அடுத்தது பரலம்ப முத்ரா, 3வது ஆஞ்சநேய முத்ரா. அதை எப்படி செய்யறதுன்றதுக்கு முன்னாடி அது கூட ஒரு மூச்சு பயிற்சியும் இருக்குது. அதான் நம்ம பிராமரி பிராணாயம் செய்வோம் பாருங்களேன். அதில் மூச்சை இழுத்துட்டு வெளியில் விடும்பொழுது வாயை மூடி தான், மூக்கால் தான் விடுவோம். ஆனால் இந்த தொண்டையிலேருந்து ஒரு அதிர்வு உண்டாக்கணும். மூணு முத்திரையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் செய்யலாம். அது செய்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் மூச்சு விடணும். இதை விடிய காலையில் செய்யலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். முதல் முத்திரை பார்க்கலாமா? அபான முத்திரை. இது தெரிஞ்சது தான். இந்த 3 இப்போ காம்பினேஷனில் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான் வித்தியாசம். அபான முத்திரா, கையை வச்சுட்டு முதுகெலும்பு நேராக இருக்கிறோம். அடுத்த முத்திரை நீங்கள் 5 நிமிஷம் செய்யணும். ஓகேவா? நினைக்கணும் நடக்கணும் இல்லை? 5 நிமிஷம் செய்யுங்க. இல்லை முடியலன்னா சரி போனால் போகுது. காலையில் ஒரு 3 சாயந்தரம் ஒரு 3 செய்யுங்க. இதுதான் பரலம்ப முத்திரை. இந்த கையில் ஏதோ காராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரு அக்கு ப்ரெஷர் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுதான் ஒரு வீடியோவும் போட்டேன் என்னுடைய எல்எம்எஸில். அதனால் அந்த கரை போல. ஸோ பார்க்கலாம். பரலம்ப முத்திரை இவ்வளோதான். அடுத்த முத்திரை ஆஞ்சநேய முத்திரை. முதல்ல ஒரு முஷ்டி முத்திரை பண்ணிக்கிறோம். எல்லா 4 விரலையும் மடக்கி வலது கையில் அது மேலே கட்டை விரலை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிக்கிறோம். கையை இப்படி வச்சுக்கிறோம். இடது கையை கொண்டு வந்து இது மேலே இதை வச்சு அழுத்துறோம். முத்திரை பேர் ஆஞ்சநேய முத்திரை. அனுமன் மாதிரி சக்திசாலியான முத்திரை இது. இந்த முத்திரையும் சரி, பரலம்ப முத்திரையும் சரி, நம்மளுடைய இம்யூன் எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தும். கேட்கறது கிடைக்குது, நினச்சது நடக்குது. அது கூட இந்த மாதிரி இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இப்படி வச்சுக்கிட்டோமா? அபான முத்திரை, பரலம்ப முத்திரை, ஆஞ்சநேய முத்திரை. இது 3த்தையும் செஞ்சுட்டு இந்த மூச்சு பயிற்சி கூட செய்யுது. ஆனால் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிக்கிறப்பையும் உங்களுடைய குறிக்கோள் என்னன்றதை தெளிவாக நினச்சி அது நடந்து முடிச்சுதான் நினச்சி அதுக்கு ஒரு நன்றியும் சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். வாழ்த்துக்கள்.